நீங்கள் ஒரு வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னா நான் சொல்கிற இந்த 2 வெப்சைட்டை உங்கள் மொபைலில் ஓப்பன் பண்ணாமல் நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் பணத்தை நீங்கள் குப்பையில் போடுறதுக்கு சமம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் CERSAI.org.in. பழைய வீடோ இல்லை ரீசேல் அப்பார்ட்மெண்ட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஒரு பேசிக்கான ஃபீஸ் கட்டி செக் பண்ணும்போது அந்த ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது ஹிடன் பேங்க் லோன் இருக்கா, இல்லை யாராவது லீஸுக்கு அங்கே இடம் வந்திருக்காங்களா, இல்லை ஏதாவது லீகல் இஷ்யூஸ் இருக்கா அப்படின்றத இதில் நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். உள்ளே போய் நீங்கள் மாட்டாமல் கிரேட்டாக எஸ்கேப் ஆயிடலாம். செகண்ட் ஒன் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான் ரெரா வெப்சைட். நீங்க ஒரு புது பில்டிங் வாங்க போறீங்க அப்படின்னா அந்த நம்பரை அந்த ஸ்டேட்டோட ரெரா வெப்சைட்டை நீங்க போட்டு பாத்தீங்க அப்படின்னா பில்டர் சொன்ன பொசிஷன் டேட்டும் வெப்சைட்ல இருக்க அபிஷியல் டேட்டும் ஒன்னா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இந்த 2 டேட்டும் வேற வேறையா இருந்துச்சு அப்படின்னா அங்கதான் உங்களுக்கும் பில்டருக்கும் வாய்க்கா தகராறு ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா இந்த டேட் மிஸ் மேட்ச் ஆகும்போது பில்டர் உங்கள்ட்ட 2 வருஷம் சொல்லியிருப்பாங்க, ஆனா அங்க வெப்சைட்ல 5 வருஷம் இருக்கும். கோர்ட்ல கேஸ் போட்டாலும் வெப்சைட்ல இருக்க டேட் தான் ஃபைனல் ஆகும். இது மூலமா பில்டர் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 3 வருஷமும் டைம் எடுத்துப்பாங்க, உங்களுக்கு பெனால்டி காசும் கொடுக்க மாட்டாங்க. அதை தாண்டி ரெரா ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாத ப்ராப்பர்ட்டிக்கு பேங்க் லோனும் கிடைக்காது. நாளைக்கே ஒருவேளை பில்டிங்ல ஏதாவது ஒரு குவாலிட்டி பிரச்சனை வந்தாலும் நீங்க யார்ட்டையும் போய் கேட்கவும் முடியாது. ஸோ நீங்க ஒரு வீடு வாங்கும்போது இந்த 2 வெப்சைட்டையும் செக் பண்ணி வாங்குறதுக்கு என்னைக்குமே மறந்துடாதீங்க. அண்ட் இந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லான வெப்சைட்டோட டைரக்ட் லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா லிங்க்னு மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பர்சனலா நானே உங்களுக்கு DM பண்றேன்.